ஹாய் ஹலோ வெல்கம் டு யுவாஸ் கிச்சன். யுவாஸ் கிச்சனில் இன்றைக்கி நான் செய்ய போகிறது வாழைக்காய் 65 தான். இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஆனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். உப்பு தண்ணி போட்டு நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து தண்ணி லேசாக சூடானதுக்கப்புறமா எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் எல்லாத்தையும் அதில் போட்டுக்கலாம். உப்பு எதுவும் சேர்த்து வேக வைக்கணுன்ற அவசியம் இல்லை. வெறுமனே தண்ணி சூடானதும் இந்த வாழைக்காவை போட்டால் போதும். இது வேகிற டைம் கூட அதிகமாக எடுத்துக்காதுங்க. இதோட கலர் மாறுற வரைக்கும் நம்ம வேக வச்சிட்டோன்னா போதும். இப்போ பாருங்கள், இதோட கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. எல்லா பக்கத்துலேயும் இதே மாதிரி இருக்கான்றதை பார்த்துக்கோங்க. ஒரு கத்தி வச்சு கவனமாக பார்த்து எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அது திருப்பி விடும்போது தண்ணி மேலே படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான், இது வெந்து போச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அது சூடானதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. வாழைக்காய் அதோட தோலோடு சேர்த்து வேக வச்சு சமைக்கும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் வாழைக்காயில் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் இந்த மாதிரி மெத்தடில் வேக வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப அசத்தலாக இருக்கும். இப்போ அதோட தோல் எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணுறதுக்கு கத்தி வச்சு லேசாக கீறி வச்சுக்கோங்க. ஒரு சிலர் கத்தியில் அப்படியே சுரண்டி எடுப்பாங்க தோலோட. வாழைக்காய் பார்க்க தான் பெருசாக இருக்கும். நம்ம சீவி எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் அது சின்னதாக தெரியும், சதையெல்லாம் வீணாக போகும். அந்த மாதிரி செய்ய வேண்டாம். இந்த மாதிரி கத்தியில் கீறி எடுத்துக்கோங்க. ஈஸியாக கையோட வந்துடும். இதே போல் எல்லா காயுமே நம்ம தோலை எடுத்துடலாம். இப்போ என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு நீளமாக வேணும்னாலும் நீங்கள் அது போல் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ மசாலான்னு பார்த்தீங்கன்னா 65 மசாலா 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த மசாலா மிக்ஸ் ஆகிறதுக்கு லேசாக தண்ணி தெளிச்சிக்கிட்டால் போதும். அதிகமாக தண்ணி தெளிக்க வேண்டாம். அவ்வளவுதான். இது ஒரு ஸ்பூன் வச்சு கலந்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் கை வச்சு கூட நீங்கள் கிளறிக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு இரும்பு தவா வச்சுக்கோங்க. இரும்பு தவாவில் பொரிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க வாழைக்காய் மசாலாவை இதில் ஒன்றா வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரித்து எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சி போயிடுங்க. ஏன்னா ஏற்கனவே இதை நம்ம வேக வச்சாச்சு. மசாலா இதில் ஒட்டுற அளவுக்கு எண்ணெயில் பொரித்து எடுத்தால் போதும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு பக்கம் வெந்துருச்சு, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்ம வாழைக்காய் 65 செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. இது தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான சைட் டிஷ்ஷு. சாம்பார் சாதத்துக்கும் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இது இந்த மெத்தேடில் நம்ம கருணைக்கிழங்கு, அப்புறம் சேனைக்கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைகள்லாம் இருந்துச்சுன்னா கூட இதே மாதிரி நல்லா பாயில் பண்ணிவிட்டு இந்த மசாலா வச்சு செஞ்சு பாருங்கள். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப செய்வீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். கீப் ஸ்மைலிங்.